அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஅ வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் ஹாஜிகள் செய்ய வேண்டிய திக்ருகள் என்ற தலைப்பில் சில விஷயங்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நான் சொல்ல போகக்கூடிய இந்த திக்ருகள் ஹாஜிகளுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் சேர்ந்து பொருந்தும். ஆனால் ஹாஜிகளுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக பொருந்தும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஏன் அப்படின்ட்டு சொன்னால், பொதுவாக ஹாஜிகளை பொறுத்தவரை அவங்களுக்கு விசேஷமான அமல்கள் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட ஒரு 5 அமல்களை தான் செய்வாங்க. எந்த 5 அமல் செய்வாங்க? ஒன்றாவது தவாஃப் செய்வாங்க. உம்ராவை முடிச்சிட்டாங்க, ஓய்வு நேரம் இருக்கிறது, அந்த சுன்னத்தான நஃபில் தவாஃபுகள் இருக்கா இல்லையா, 7 தவாஃபுகள் 2 ரக்காத்துகள், 7 தவாஃபுகள் 2 ரக்காத்துகள், இப்படின்ட்டு அதிகமாக தவாஃபு செய்வாங்க. ரெண்டாவது பார்த்தீங்களாக்க அதிகமாக ஹாஜிகள் துவா செய்யணும், அதிகமாக துவா செய்யணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது அதிகமாக தௌபா செய்யணும். நாலாவது அதிகமாக குர்ஆன் திலாவத்து பண்ணணும். அஞ்சாவது அதிகமான திக்ருகள் பண்ணணும். இதான் ஹஜ்ஜுடைய முக்கியமான இபாதத்துகள். ஏன் அப்படின்னு சொன்னால், ஹாஜிகளை பொறுத்தவரை அவங்க அதிகமாக தொழுவலாம் மாட்டாங்க, தொழுகையெல்லாம் அதிகமாக இருக்கா, தொழுகையெல்லாம் கம்மியாக தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை, ஹாஜிகள் துல் ஹஜ் 8 மினாவுக்கு போயிடுறாங்க. மினாவில் போய் லுஹர்லேருந்து ஹஜ்ஜு ஸ்டார்ட் ஆகும். ஹாஜிகள் லுஹரில் 4 ரக்காத்து, லுஹருடைய 4 ரக்காத்தா தொழுவாங்களா? தொழுவலாம்? அப்படி தொழுவக்கூடாது. எத்தனை ரக்காத்தா தொழுவனே? 2 ரக்காத்தா தான் தொழுவனே. அதே சமயத்தில் முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் என்ன இல்லை, கிடையாது. லுஹர் டயத்தில் 2 ரக்காத்து, ஹலாஸ், தொழுக முடிஞ்சு போயிருச்சு. அப்புறம் அசர் டயத்தில் அசர் 2 ரக்காத்து, அதாவது கசுறு பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, ஜமு பண்ணக்கூடாது. அசர் டயத்தில் அசர் 2 ரக்காத் தொழுவணும், ஹலாஸ் முடிஞ்சு. அப்புறம் மகரிப் டயத்தில் மகரிப் 3 ரக்காத்து, முன்பின் சுன்னத்துகள்லாம் எதுவுமே கிடையாது. இஷா டயத்தில் இஷா என்ன, 2 ரக்காத்துகள், முன்பின் சுன்னத்துகள் இல்லை, வித்திரை தவிர பாக்கி முன்பின் சுன்னத்துகள் கிடையாது. அது மாதிரி ஃபஜ்ர் டயத்தில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்து தொழுது விட்டு என்ன செய்யணும், ஃபஜ்ர் 2 ரக்காத்து. அப்போ தொழுகையெல்லாம் நம்ம நிறைய முன்பின் சுன்னத்துகள் தொழுகிறோம் இல்லையா, நஃபீல்கள் தொழுகிறோம் இல்லையா, இதெல்லாம் ஹாஜிகளுக்கு பெருசாக கிடையாது. அப்போ தொழுகையெல்லாம் குறைந்து போய்விட்டது என்று சொன்னால், அந்த நேரத்தில் ஹாஜிகள் செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்துகள் என்பது அல்லாஹ்வை திக்ர் பண்ணுவது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, குர்ஆன்ல
ஒரு 8 ஆயத்துகளை நீங்க படிச்சு பாருங்க. சூரத்துல் பக்கராவுடைய 196 203 வரை, பக்கராவுடைய 196 எது வரையிலும் 203 வரையிலும் நீங்க படிச்சு பாருங்க. அதுல பார்த்தீங்களாக்கு 196 197 ஹஜ்ஜுடைய சட்டதிட்டங்களை பற்றியும் பரிகாரங்களை பற்றியும் அந்த 2 ஆயத்துகள் பேசுகிறான். 198 199 200 201 202 203 இந்த ஆயத்துகள் 6 ஆயத்துகளை படிச்சு பார்த்தீங்களாக்க நீங்கள் ஹாஜிகளே திக்ரு பண்ணுங்கள், ஹாஜிகளே திக்ரு பண்ணுங்கள். அந்த ஆயத்துகளை படிச்சு பார்த்தீங்களாக்க ஃபைதா அஃபலுத்தும் மின் அரஃபாத்தின் ஃபதுகுருல்லாஹ இந்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி வந்து விட்டால், அரஃபாவிலிருந்து எங்க வருவோம்? முஸ்தலிஃபாவுக்கு வருவோமா இல்லையா? ஹாஜிகளே நீங்கள் அரஃபாவிலிருந்து திரும்பி வந்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். எங்கே? இந்தல் மஷ்அரில் ஹராம், மஷ்அருல் ஹராம் என்ற இடத்தில் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். மஷ்அருல் ஹராம் என்று சொன்னால் முஸ்தலிஃபா என்று சொல்லுகிறோமா இல்லையா? இந்த முஸ்தலிஃபாவுக்கு இன்னொரு பேர் என்பது மஷ்அருல் ஹராம். அதனால தான் முஸ்தலிஃபாவுக்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குல்ல, முஸ்தலிஃபாவுல அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்ன என்று சொன்னால் மஸ்ஜித் மஷ்அருல் ஹராம், அல்லாஹ் வச்ச பேரு. அப்ப அந்த முஸ்தலிஃபாவுக்கு மஷ்அருல் ஹராம் அல்லாஹ் சொல்றனால அதே பேரை சவுதி கவர்மெண்ட் வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், ஹாஜிகளே நீங்க அரஃபாவிலும் சரி, அரஃபாவிலிருந்து நீங்கள் முஸ்தலிஃபாவிற்கு வந்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ் இந்தல் மஷ்அரில் ஹராம், நீங்கள் மஷ்அருல் ஹராமிலே அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்கள் அப்படிங்குவான். அடுத்த ஆயத்தை படிச்சு பார்த்தலாக்க ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும் ஆபாக்கும், நீங்கள் ஹஜ்ஜுடைய அந்த இபாதத்துகளை முடித்து நீங்கள் மினாவிலே இருக்கும்போது என்ன செய்யுங்கள்? மினாவிலே ஃபதுகுருல்லாஹ், அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்கள் அப்படிங்கிறான். அதே மாதிரி 203வது ஆயத்தை படிச்சு பார்த்தீங்களாக்க வதுகுருல்லாஹ ஃபி ஐயாமி மஅதூதாத், ஹாஜிகளே இது ஹாஜிகளுக்கு குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் எல்லா முஸ்லிம்களுக்கும் இந்த ஆயத்து பொருந்தும். ஹாஜிகளே பொதுவாக மக்களே நீங்கள் ஃபதுகுருல்லாஹ ஃபி ஐயாமி மஅதூதாத், குறிப்பிட்ட அந்த நாட்களில் ஐயாமு மஅதூதாத்துகளில் நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஐயாமு மஅதூதாத் என்று சொன்னால் எந்த நாட்கள் என்று சொன்னால் துல் ஹஜ்ஜி பறை 11 12 13 இந்த 3 நாளைக்கு பேர் அரபில் ஐயாமும் மஅதூதாத். புரியுச்சா? 3 பேர் இருக்குது. ஒரு பேர் வந்து ஐயாமு மஅதூதாத், இன்னொரு பேர் வந்து ஐயாமு தஷ்ரீக், இன்னொரு பேர் வந்து ஐயாமு மினா. புரியுதா? ஐயாமு மஅதூதாத் என்று சொன்னாலும் எந்த நாட்கள்? துல் ஹஜ்ஜி பறை 11 12 13. ஐயாமு தஷ்ரீக் என்று சொன்னாலும் துல் ஹஜ்ஜி பறை 11 12 13. ஐயாமு மினா, ஹாஜிகள் மினாவில் தங்குவாங்களா இல்லையா? மினாவில் தங்க வேண்டிய நாட்கள் என்ற காரணத்தால அப்ப நீங்க அந்த ஐயாமு மஅதூதாத்திலே நீங்கள் திக்ரு பண்ணுங்கள் என்று பேசுகிறானே. அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, உங்களுக்கு தொழுகை எல்லாம் ரொம்ப குறைஞ்சு போயிடும். அந்த இடைப்பட்ட நேரங்கள்ல தேவையில்லாத ஒரு வார்த்தை பேசக்கூடாது. தேவையில்லாத இவரை பத்தி பேச, அவரை பத்தி பேச, ஃபித்னா பேச, ஃபசாத், எந்த பேச்சும் இல்லாம இங்க பேசணுமா இல்லையா? அதுக்கு பரிகாரத்துக்காக தான் ஹஜ்ஜிக்கு போயிருக்கிறோம். அங்கே போய் எந்த பேச்சும் இல்லாம பயனுள்ள பேச்சுக்கள் பேச வேண்டும். அது அல்லாத வாய் மூடி அமைதியா இருக்கனே. நீங்க பேசுவதாக இருந்தால் அதிகமா அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்க, அல்லாஹ்வை திக்ரு பண்ணுங்க என்று அல்லாஹ் பேசுகிறான். மட்டுமல்லாமல் என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வை திக்ரு செய்கிறோமா இல்லையா? அவர்களை பற்றி, அவர்களின் சிறப்பை பற்றி இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியின் 6408வது ஹதீஸாக இந்த நீண்ட ஹதீஸை வந்து பதிவு பண்றாங்க. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சில மலக்குமார்களை பூமிக்கு அனுப்பி விடுவான். அந்த மலக்குமார்களுடைய வேலை என்ன என்று சொன்னால், எங்கெல்லாம் யாரெல்லாம் உட்கார்ந்து அல்லாஹ்வை திக்ரு பண்றாங்களோ அந்த இடத்தில் அந்த மலக்குகள் சூழ்ந்து உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும். அந்த மக்களுக்காக மலக்குமார்கள் என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அதற்காக வானத்திலிருந்து பல மலக்குமார்களை அல்லாஹ் பூமிக்கு இறக்கி விடுவான். இறக்கி விட்டா அந்த மலக்குமார்கள் எல்லாம் பூமிக்கு வந்து என்ன செய்வாங்களா அப்படின்னு சொன்னா, யதூஃபூன ஃபி துருக், துருக்குகளில் அவர்கள் சுத்தி கொண்டிருப்பார். துருக்குடா என்ன? தரீக். தரீக்னா ஹஜ்ஜிக்கு போன யா ஹாஜி தரீக்,
யஹாஜி தரி சொல்லுவாங்களா இல்லையா? தரிக்குனா என்ன? வழி, வழி, பாதை, பாதை அப்படின்னு அர்த்தம். தரியக்கூடிய பன்மை தான் துருக்கு. அப்ப மலக்குமார்கள் கீழே வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா, யதூஃபூன தவாஃப் சுத்தி கொண்டே இருப்பார்கள். எங்க சுத்துவாங்க? ஃபி துருக்கு, துருக்குகளில் சுத்தி கொண்டிருப்பார்கள். யாரை தேடி சுத்துவார்கள் என்று சொன்னால், எல்தமிசூன அவர்கள் தேடி தேடி சுத்தி கொண்டிருப்பார்கள். யாரை தேடுவாங்க? அஹ்ல திக்ர், யாரு திக்ரு பண்றாங்களோ, யாரு திக்ரு பண்றாங்களோ அந்த திக்ரு பண்ணக்கூடிய மக்களை அந்த மலக்குமார்கள் அப்படி தேடி தேடி சுத்தி கொண்டே இருப்பார்கள். எங்கெல்லாம் திக்ரு பண்ணக்கூடிய மக்களை அந்த மலக்குமார்கள் அடைந்து கொண்டார்களோ, அப்படி அடைந்து கொண்டால் ஒரு மலக்கு ஏனைய மலக்குகளை கூப்பிடுவாங்க, ஹலுமு இலா ஹாஜத்திக்கும், இதை இங்கே வாருங்கள், உங்க ஹாஜத் நிறைவேறிவிட்டது. உங்களுக்கு அல்லாஹ் போட்ட உத்தரவு என்ன? திக்ரு பண்றாங்கல்ல, அந்த மஜ்லிஸில் நீங்கள் சூழ்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ரெக்கைகளால் அந்த மக்களை நீங்கள் அரவணைத்துக் கொள்ள வேண்டும், அணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவா இல்லையா? எனவே இங்கே வந்து விடுங்கள் அப்படின்னு ஒரு மலக்கு கூப்பிடுவாங்க. எல்லா மலக்கு அந்த சபையில் திக்ரு பண்றாங்கல்ல, அந்த சபையில வந்து உட்கார்ந்துக்குருவாங்க. அப்படி வந்து உட்கார்ந்த உடனேயுமே எல்லாம் தெரிஞ்ச அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட கேட்பானா, என்னுடைய மலக்குமார்களே, மா யகூலு இபாதி, என்னுடைய இபாதத், என்னுடைய அடியார்கள் என்ன என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அடியார்கள் யாரு? மக்கள் அதானே. என்னுடைய அடியார்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க? அல்லாஹ்வுக்கு எல்லாமே தெரியும். எல்லாமே தெரிஞ்ச ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட கேட்பான். கேட்ட உடனே அந்த மலக்குமார்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், யுஸப்பிஹூனக வயுகப்பிரூனக வயஹ்மிதூனக வயுமஜ்ஜிதூனக, இந்த உன்னுடைய அடியார்கள் என்னமெல்லாம் செய்கிறாங்கன்னு சொன்னா, யுஸப்பிஹூனக உன்னை தஸ்பீஹ், சுப்ஹானல்லாஹ் 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 என்று உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள். வயுகப்பிரூனக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று உன்னை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். வயஹ்மிதூனக அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி உன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வயுமஜ்ஜிதூனக உன்னை அதிகம் அதிகமாக பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க. சொன்ன உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட கேட்பான், ஹல் ரஅவுனி, அவர்கள் எல்லாம் என்னை பார்த்திருக்கிறார்களா? அந்த அல்லாஹ்வை திக்ரு பண்றாங்கல்ல, திக்ரு பண்ணக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை பார்த்திருக்கிறாங்களா அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்பான். அவங்க சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ், அவங்க வந்து உன்னைய பார்க்கல, பார்க்காமையே ஈமான் மூலமா நம்பி என்ன செய்யறாங்க, உன்னைய திக்ரு பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பானா, என்னைய பார்க்காம இவ்வளவு திக்ரு பண்றாங்களா, என்னைய பார்த்தா என்ன செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட கேட்பான். கேட்டா மலக்குமார்கள் சொல்லுவார்களாம், யா அல்லாஹ், உன்னைய பார்க்காம ஈமான் கொண்ட காரணத்தாலேயே இவ்வளவு இபாதத்துகள் இவ்வளவு திக்ருகள் பண்றாங்கன்னு சொன்னா, அவர்கள் உன்னை பார்த்து விட்டால் இன்னும் அதிகமாக அதிகமாக திக்ர் செய்வார்கள் என்று அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்வார்கள். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட கேட்பா, மா யஸ்அலூனி, என்னுடைய அடியார்கள் இடத்திலே எதை கேட்கிறார்கள், எதை கேட்கிறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பா. அதுக்கு மலக்குமார்கள் சொல்வார்கள், யஸ்அலூனகல் ஜன்னா, அந்த திக்ரு பண்ணி எதை கேட்கறாங்க உன்ட்ட, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தா அல்லாஹ் அப்படின்னு கேட்கறாங்க மலக்குகள் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பா, ஹல் ரஅவுஹா, என்னுடைய அடியார்கள் சொர்க்கத்தை கேட்கறாங்கல்ல, அவர்கள் அதற்கு முன்னால் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறார்களா அப்படின்னு கேட்பா. இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்க்காமலே எவ்வளவு கேட்கறாங்களே, பார்த்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பா. சொல்லுவாங்க மலக்குமார்கள், யா அல்லாஹ், பார்க்காமையே சொர்க்கத்தை இவ்வளவு கேட்கறாங்கன்னு சொன்னா பார்த்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா கேட்பாங்க அல்லாஹ் அப்படின்னு மலக்குகள் சொல்லுவார்கள். அப்புறம் அல்லாஹ் கேட்பான், மிம்ம யதஅவ்வதுனக, அவங்க வந்து உன்கிட்ட எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க, துஆ செய்யறாங்கல்ல, கேட்கறது சொர்க்கத்தை கேட்கறாங்க, துனியாவை கேட்கறாங்க, பாதுகாப்பு தேடுறாங்கல்ல, எதை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். மலக்குகள் சொல்லுவார்கள், மினன்னார், எதை விட்டு, நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், நரகத்தை அவங்க பார்த்திருக்கிறாங்களா அப்படிங்குவான். இல்லைங்குவாங்க. பார்க்காமலே இவ்வளவு பாதுகாப்பு தேடுறாங்கன்னு சொன்னா பார்த்தா இன்னும் ஜாஸ்தியா என்ன செய்வாங்க, பாதுகாப்பு தேடுவாங்க என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுவதாக மலக்குமார்கள் பேசிக் கொண்டிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை இதையெல்லாம் சொல்லிப்புட்டு கடைசியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவானா, மலக்குமார்களே, ஃபஉஷிஹிதுக்கும், நான் உங்களை சாட்சியாக ஆக்குகிறேன். யார் ஆக்குறது? அல்லாஹ் யாரை ஆக்குகிறான்?
மலக்குமார்களை சாட்சியாக ஆக்குகிறான். எதற்குரிய சாட்சி என்று சொன்னால், அன்னி கது கஃபருது லஹும், நிச்சயமாக நான் இவர்கள் எல்லோரையும் மன்னித்து விட்டேன். யாரையெல்லாம் திக்ர் பண்ணாங்கல்ல, அல்லாஹ்வை யாரெல்லாம் உட்கார்ந்து, இது குறிப்பா மினாவுக்கு குறிப்பாக ஹாஜிகளுக்கு குறிப்பாக பொருந்தும், இது ஹாஜிகளுக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் பொதுவாக பொருந்தும். யாரெல்லாம் திக்ர் பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் நான் மன்னிச்சிட்டேன், அதற்கு மலக்குமார்களே நீங்களே சாட்சி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே அந்த மலக்குமார்கள்ல ஒரு மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா, யா அல்லாஹ் ஃபீஹிம் ஃபுலானுன், அந்த சபையில ஒரு ஃபுலான் ஒரு ஆள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார், லைஸ மின்ஹும், அவர் வந்த நோக்க என்பது திக்ர் பண்றதுக்காக வரல, இன்னமா ஜாஅ லி ஹாஜத்தின், ஒரு ஹாஜத்துக்காக 4 பேர் உட்கார்ந்து திக்ர் பண்றாங்க, அவர்கிட்ட ஏதோ தேவை அவருக்கு இருக்குது, இவங்க அந்த துவாக்கள் திக்ர்களை முடிச்சுட்டு வருவாங்க, அந்த உதவிக்காக ஒரு ஆளு சபையில வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு, நீ வந்து எல்லாத்தையும் மன்னிச்சுன்னு சொல்றிய, திக்ர் பண்றவங்கள மட்டும் மன்னிச்சியா, ஒரு ஆளு தேவைக்காக உதவிக்காக உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு அவரை சேர்த்து மன்னிச்சியா அல்லாஹ் அப்படின்னு மலக்கள் என்ன செய்வாங்க, ஒரு மலக்கு அல்லாஹ்ட்ட கேட்பாங்களா. கேட்டா அதுக்கு அல்லாஹ் சொல்லுவானா, லா யஷ்கா பிஹிம் ஜலீசுஹும், அந்த சபையில் யாரெல்லாம் உட்கார்ந்தார்களோ எல்லாத்தையும் நான் மன்னிச்சிட்டேன், திக்ர் பண்ணாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தார்ல அவரை நான் சேர்த்து மன்னிச்சிட்டேன் என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஹதீஸை இமாம் புகாரி 6408வது ஹதீஸா பதிவு பண்றாங்களே. அப்ப என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, நம்ம திக்ர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். குறிப்பாக சில திக்ருகளை உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்டுகிறேன். கண்டிப்பாக ஒரு 4 திக்ரை மட்டும் தான் சொல்லுவேன், கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரியும், ஆனா செய்யதான் மாட்டோம். கண்டிப்பா என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து இது ஆரம்பிச்சிடணும். முதல் திக்ர் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். மாஷா அல்லாஹ் தபாரக் அல்லாஹ். இதை நீங்க பாத்தியலாக்க, இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் அஹமது அவர்கள் 8719வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. யார் ஒருவர் காலையில் இதை 10 முறை ஓதினாரோ, காலையில் யார் இதை 10 முறை ஓதினாரோ அவருக்குரிய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், ஹுஃபில பிஹா யௌமைதின் ஹத்தா யும்சிய, மாலை வரை அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை, அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துக்கிட்டது, அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். இதை காலையில் 10 முறை ஓதினால், மாலையில் 10 முறை ஓதினால், எதை, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை மாலையில் 10 முறை ஓதினால் அவரை காலை வரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அப்ப காலையில 10 தடவை மாலையில் 10 தடவை ஓதிவிட்டால் 24 ஹவர்ஸ் நம்மளை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை யார் ஏத்துக்கிட்டது, அல்லாஹ் வந்து ஏத்துக்கிட்டான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இத நம்ம எல்லாரும் செய்யணும், குறிப்பா ஹாஜிகள் கண்டிப்பா என்ன செய்யணும், இதை செய்யணும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க இன்னொரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் அவர்கள் 2693வது ஹதீஸை பதிவு பண்றாங்க. யார் இதை ஒரு நாளைக்கு 10 தடவை காலையில சொல்றாங்களோ, கான கமன் அஅதக அர்பஅத்தி அன்ஃபுசின், 4 உயிர்களை 4 அடிமைகளை விடுதலை செய்தால் எவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் கொடுப்பானோ அந்த நன்மையை, ஒன்று அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ரெண்டாவது என்ன, 4 அடிமைகளை விடுதலை செய்தால் அல்லாஹ் வந்து உதவி செய்வான்ல, அல்லாஹ் நன்மையை கொடுப்பான்ல, அந்த நன்மையை வந்து இவருக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு இருக்குது. இதை ஒரு நாளைக்கு 100 முறை, ஒரு நாளைக்கு 20 முறை சொல்றாருல, காலையில் 10 முறை மாலையில் 10 முறை சொல்கிறாரே அவருக்கு இது ஃபாயிதா. அதே சமயத்தில் இது 20 முறை அல்ல, 20க்கு நீங்கள் தாண்டி 100 முறை சொல்லுங்கள், ஒரு நாளைக்கு நீங்கள் 100 முறை சொல்லுங்கள், 100க்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள், ஹதீஸ் வருது 100க்கு மேலே சொல்லுங்கள். அதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் புகாரி அவர்கள் 6403வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு பண்றாங்க. யார் இதை ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னார்களோ, யார் இதை ஒரு நாளைக்கு 100 முறை சொன்னார்களோ அவருக்குரிய 4 ஃபாயிதாக்கள். முதல் ஃபாயிதா என்ன என்று சொன்னால், 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை அல்லாஹ் கொடுப்பான். புரிஞ்சா, முதல் ஃபாயிதா. இரண்டாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், 100 நன்மைகள் அவருக்கு எழுதப்படும். இரண்டாவது ஃபாயிதா. மூணாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அவருடைய 100 பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். மூணாவது ஃபாயிதா. நாலாவது ஃபாயிதா என்ன என்று சொன்னால்,
அன்று முழுக்க அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை, அவருக்கு உதவி செய்யக்கூடிய பொறுப்பை யார் ஏற்றுக்கொண்டு விட்டது? அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான். அப்ப இதை நீங்கள் 100 முறை சொன்னால் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை, அப்புறம் என்ன 100 நன்மைகள், 100 பாவங்கள் மன்னிப்பு, அப்புறம் என்ன அன்னைக்கு முழுக்க பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். எவ்வளோ பெரிய ஃபாயிதா பாருங்க. இதை ஒருவர் ஒவ்வொரு நாளும் 100 முறை சொன்னால், அதற்கு மேலே சொல்லலாம் 110, 120, 120, 30, 140, அதுக்கு மேலே சொல்லலாம். யாரு இதை ஒரு நாளைக்கு அதுக்கு மேலே அதிகமாக சொல்றாங்களோ அவங்களுக்குரிய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், அஃதல மிம்மா ஜாஅ யௌமல் கியாமா, கியாமத்து நாளில் நிறைய நன்மைகளோடு மக்கள் வருவாங்கல்ல. உதாரணமாக சஹாபாக்கள், தாபிஈன்கள், நல்லோர்கள் நிறைய நன்மைகளோடு வருவாங்கல்ல. அவர்களுக்காக சொர்க்கத்தின் 8 வாசல்கள் திறக்கப்படும் பத்தியலா, அந்த நிறைய நன்மைகளோடு வர்றாங்களே, அந்த நிறைய நன்மைகளோடு வரக்கூடிய மக்களோடு யார் வருவா? இதை ஒரு நாளைக்கு 100க்கு மேல சொன்னாங்கல்ல, அவங்களும் வருவாங்க என்ற ஹதீஸ் பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, குறிப்பாக என் அருமை ஹாஜிகளே, ஏன்னா தொழுகை உங்களுக்கு குறைஞ்சு போயிடும். முன்பின் சுன்னத்துகள்லாம் கிடையாது. 4 ரக்காத்து 2 ரக்காத்தா போயிடும். இன்னும் சொல்ல போ, நீங்க அரஃபாவுக்கு போயிட்டேலாக்க லுஹர் அஸ்ர் என்ன பண்ணுவாங்க? ஜம்மு கஸ்ர் பண்ணுவாங்க. மீனாவுக்கு போயிட்டேலாக்க மக்ரிப் இஷா என்ன செய்வாங்க? ஜம்மு கஸ்ர் பண்ணுவாங்க. முன்பின் சுன்னத்துகள் எல்லாம் இல்ல. அப்ப இருக்கக்கூடிய நேரத்தில் அதிகமாக துஆ செய்வது, தௌபா செய்வது, குறிப்பாக என்ன செய்வது? அதிகமாக திக்ர் பண்ணுவது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய திக்ர்களை பண்ணுங்க. குறிப்பா இதை என்ன பண்ணுங்க? கண்டிப்பா நீங்க பண்ணுங்க என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்களாக்க, நான் ஹஜ்ஜுடைய வகுப்புல சொன்னேன், அதாவது ஹஜ்ஜுடைய ஃபர்லுகள் 4. அப்படிதானே? முதல்ல என்ன? இஹ்ராம் கட்டி நியத்து வைக்கிறது. 2வது அரஃபாவுக்கு போறது. 3வது துல்ஹஜ் 10 அன்னைக்கு அந்த தவாஃபு ஜியாரா என்று சொல்லுகிறோமா இல்லையா, அந்த தவாஃபை செய்வது. 4வது அந்த தவாஃபுக்கு பிறகு ஹஜ்ஜுடைய சை செய்வது. இந்த 4ம் ஹஜ்ஜில் ஃபர்லு. இந்த 4ல் ஏதேனும் ஒன்றை விட்டுவிட்டால் அவருடைய ஹஜ்ஜி செல்லாது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுக்கு போனாங்கல்ல, இந்த அரஃபாவுடைய எல்லைக்கு போனவனையுமே அவங்க துஆ செஞ்சாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அந்த அரஃபாவுல அவங்க நிறைய அல்லாஹ்ட்ட கேட்ட திக்ர் என்ன என்பதை பற்றி இமாம் புகாரி, இமாம் திர்மிதி 3585வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், அஃலலு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி யௌம அரஃபா. அரஃபாவுடைய அன்னைக்கு, அரஃபாவுடைய தினம் அன்றைக்கு நானும் எனக்கு முந்திய நபிமார்களும் அதிகம் சொன்ன திக்ர் என்ன என்று சொன்னால், அரஃபாவுடைய அன்றைக்கு. இது ஹாஜிகளுக்கு பொருந்தும், ஹாஜி இல்ல நம்மளுக்கு பொருந்தும். இதுல் ஹஜ் 9. அப்ப அரஃபாவுடைய அன்றைக்கு நானும் எனக்கு முந்தி நபிமார்கள் ஹஜ் பண்ணாங்கல்ல, அந்த நபிமார்களும் அரஃபாவில் ஓதிய அதிகமான திக்ர் எது என்று சொன்னால், எதை ஓதுனாங்க? இந்த லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப இதை நம்ம ஹாஜிகளும் செய்யணும். நம்மள என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு காலையில் 10, மாலையில் 10, இது குறைஞ்சது. கூடியது என்ன? அப்புறம் 100, அதுக்கு மேல 100க்கு மேல டைம் இருந்தா நீங்க ஓதுங்க அப்படிங்கிறது முதல் திக்ர். இது உங்களுக்கு மனப்பாடமா இருக்கா இல்லையா? கண்டிப்பா மனப்பாடமா, சின்ன பிள்ளைகளுக்கே தெரியும். 2வது என்ன அப்படின்னு சொன்னா, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது. இதை பற்றிய ஒரு ஹதீஸை இமாம் முஸ்லிம் 2698வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க, ஒரு நாளைக்கு டெய்லி நீங்க 1000 நன்மைகளை செய்ய முடியுமா? ஒவ்வொரு நாளும் 1000 நன்மைகளை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. செய்ய முடியுமா? செய்ய முடியாதா? முடியும், முடியும். அப்ப இஸ்மாயில் பாய்க்கு முடியும், மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். அப்படி கேட்ட உடனே சஹாபாக்கள் அப்படி ஆச்சரியத்துல, யா ரசூலல்லாஹ் டெய்லி 1000 நன்மையை எப்படி பண்றது அப்படின்னு கஷ்டமா சஹாபாக்கள் கேட்கறாங்க. அப்படி கேட்ட உடனே ரசூல் சொல்லுவாங்க, முடியும், உங்களுக்கு டெய்லி 1000 நன்மை செய்ய முடியும். எப்படி முடியும் என்று சொன்னால், யுஸப்பிஹு மிஅத தஸ்பீஹத்தின், ஒவ்வொரு நாளும் சுப்ஹானல்லாஹ் 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 என்று நீங்கள் 100 முறை சொல்லுங்கள். நீங்கள் 100 முறை சொன்னால் உங்களுக்கு 1000 நன்மைகள் பதிவு செய்யப்பட, மட்டுமல்லாமல் 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும்.
என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. ஹதீஸ் வருது. அப்ப இந்த சுப்ஹானல்லாஹ் 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 தேவையில்லாத எந்த பேச்சும் இருக்கக்கூடாது. ஒன்று பேசுவதா இருந்தா பயனுள்ள பேச்சு பேசணுமே தவிர, அல்லது திக்ருகளுக்குள் இருக்கணுமே தவிர வேற எந்த பேச்சு, இது ஹாஜிகளுக்கு கண்டிப்பா பொருந்தும். இது ஹாஜிகளுக்கு மட்டுமில்ல நம்ம எல்லாருக்கும் சேர்த்து பொருந்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ரெண்டாவது தஸ்பீஹ் திக்ர். நாளை சொல்லி முடிச்சிடுறேன். மூணாவது என்ன என்று சொன்னால், இதை இமாம் புகாரி அவர்கள் 6405வது ஹதீஸா பதிவு பண்றாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி மன் கால சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி ஃபீ யௌமின் மிஅத மர்ரத்தின் ஹுத்தத் ஹதாயாஹு வ இன் கானத் மிஸ்ல ஜபதில் பஹர். யார் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று 100 முறை சொன்னாரோ அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவர் செய்த பாவங்கள் கடல் நுரையின் அளவுக்கு இருந்தாலும், கடல் நுரை அளவுக்கு அவர் பாவங்களை செய்திருந்தாலும் டெய்லி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை 100 தடவை, நாளைக்கு சனிக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 100 தடவை, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் 100 தடவை. இதை ஓதினால் நம்ம செஞ்ச அம்புட்டு பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான், நம்மளை வெள்ளையேடு பரிசுத்தமா அல்லாஹ் ஆக்கிடுவான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். குறிப்பாக ஹாஜிகள் கண்டிப்பா என்ன செய்யணும், இந்த திக்ரை சேர்த்துக்கிறணும் என்று சொல்லி, கடைசியா ஒரே ஒரு திக்ரை நான் சொல்லி என்னுடைய முதல் ஹுத்பாவை முடிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த வாரம் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிட. போன வாரம் கொஞ்சம் லேட் ஆக்கிட்டான்ல, ஒரு நாள் ஸ்கூலை லேட்டாக விட்டா மறுநாள் சீக்கிரம் விடுவாங்கல்ல, அது மாதிரி நான் சீக்கிரமா இந்த வாரம் உங்களை விட்டுடுறேன். அப்புறம் 4வது தஸ்பீஹ் என்ன என்று சொன்னால், இதை இமாம் புகாரி, இது புகாரில கடைசி ஹதீஸ், புகாரில கடைசி ஹதீஸ் 7563. புகாரில் மொத்த ஹதீஸ் 7563. இதான் மொத்த ஹதீஸ். இமாம் புகாரி பிஸ்மில்லான்னு ஃபர்ஸ்ட் ஹதீஸ் எது போடுவாங்கன்னு சொன்னா, இன்னமல் அமாலு பின்னியாத். எங்க வச்சு எழுதுவாங்க அப்படின்னு சொன்னா, ரவுலா ஷரீஃப், மதீனாவுடைய ரவுலா இருக்கு பத்தியலா, மதீனாவுடைய ரவுலாவில் தஹஜ்ஜ தொழுது புட்டு. ஏன்னா எந்த ஒரு அமலை செய்வதா இருந்தாலும் நீயத்து ஒழுங்கா இருக்கணும், இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அப்பதான் அல்லாஹ் ஏத்துக்கிடுவான். அதனால பிஸ்மில்லான்னு தஹஜ்ஜத்தை முடிச்சு போட்டு ரவுலாவில் உட்காந்து எதை ஃபர்ஸ்ட் போடுறாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத் போட்டாங்களா, பதிவு செஞ்சாங்களா இல்லையா? இமாம் புகாரிய தாரீஹுல் கபீர் இந்த வரலாறு சொல்லுவாங்க. கடைசியா அவங்க எந்த ஹதீஸை பதிவு பண்றாங்கன்னு சொன்னா சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். கடைசில முடிக்கும் போதும் அல்லாஹ்வுடைய நினைவோடு, அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு என்ன செய்யணும், நம்ம முடிக்கணுங்கிற அடிப்படையில் கடைசி ஹதீஸா முடிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் தெரியுமா தெரியாதா? தெரியும். அதிகமா ஓத மாட்டோம். இதை கண்டிப்பா அதிகமா என்ன செய்யணும், ஓதனே. இதை சொல்றதுக்கு முன்னால இதுக்குரிய ஃபாயிதாவை சொல்றாங்க. கலிமத்தானி ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், 2 வார்த்தைகள். அந்த வார்த்தைகள் சொல்வதற்கு நாக்குக்கு என்ன ஈஸியான வார்த்தை, சொல்றதுக்கு பெரிய கஷ்டமா, ஈஸியான வார்த்தை. அதே சமயத்தில் சகீலத்தானி ஃபில் மீசான், மீசான்ல என்ன ரொம்ப வெயிட்டான வார்த்தை. அதே சமயத்தில் ஹபீபத்தானி இல ரஹ்மான், ரஹ்மானுக்கு என்ன விருப்பமான வார்த்தைகள். சொல்றதுக்கு ஈஸி, மீசான்ல வெயிட்டு, அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான பாசமான வார்த்தை. 2 வார்த்தைகள் என்ன என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம் என்கிற இந்த தஸ்பீஹாத்துகள் உள்பட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன தஸ்பீஹாத்துகளை சொன்னாங்களோ, குறிப்பா ஹாஜிகள் எதையெல்லாம் ஓத சொன்னாங்களோ, அந்த தஸ்பீஹாத்துகளை, அந்த திக்ருகளை, அந்த அதுக்காறுகளை மனப்பாடம் செய்து, நான் சொன்ன இதை இந்த நாளை பெருசா நீங்கள் மனப்பாடம் பண்ண கூட தேவையில்லை. உங்களுக்குலாம் மனப்பாடமா கண்டிப்பா இருக்கேன். அதை ஓதனே ஒரு பேச்சுக்கு இன்னும் நீங்க நிறைய படிப்பீல்ல, உங்களுக்கு எதுகள் தெரியலையோ அதை மனப்பாடம் பண்ணி அமல்படுத்தக்கூடிய தௌஃபீகை நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள்வானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கீனா அஸாபன்னார்.
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, என்னுடைய 2வது ஹுத்பாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் தொடர்ச்சியாக எதை பார்த்தோம்? அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய அந்த அத்தஹியாத்து, சலவாத்து, அப்புறம் 4 துவா பார்த்தோமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரி வமின் அதாபின் நாரி வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத்தி வமின் ஃபித்னத்தில் மஸீஹித் தஜ்ஜால். அப்புறம் அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் மஅஸமி வல் மகரம். அப்புறம் அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரன் வலா யக்ஃபிரு ஸுனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர் லி மக்ஃபிரத்தம் மின் இன்திக வர்ஹம்னி இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம். அப்புறம் தொழுகையுடைய அத்தஹியாத்தில் நான் போன வாரம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அல்லாஹு மக்ஃபிர். இது ஜும்மா சபை மட்டும் இல்லைன்னு வைங்க, ஒவ்வொரு ஆளா எந்திரிச்சு இப்ராஹிம் பாய் நீங்க எந்திரிச்சு சொல்லுங்க, இஸ்மாயில் பாய் அப்படி சொல்லிடுவேன். ஜும்மாவுடைய சபையில் அப்படி கேட்கக்கூடாது, அது சுன்னாவுக்கு மாத்தான கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க, கேட்க மாட்டேன், தொடர்ச்சியாக வாங்க இன்ஷா அல்லாஹ். அப்போ கடைசியா அல்லாஹு மக்ஃபிர் லி மா கத்தம்து வமா அஹ்ஹர்து வமா அஸ்ரர்து வமா அஅலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திமு வ அன்தல் முஅஹிரு லா இலாஹ இல்லா அன்த. போன வாரம் பார்த்தோமா இல்லையா? இது வர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்தில் ஓதி சலாம் கொடுத்தாங்க. இது போன வாரம் பார்த்த பழைய பாடம். இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஹாஜிகள் சஃபா மருவாவில் ஓத வேண்டிய துவா என்ன என்பதை இமாம் முஸ்லிம் 2334வது ஹதீஸாக இதை பதிவு பண்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வனஸர அபுதா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்பது என்ன அர்த்தம் என்று சொன்னால், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவரை தவிர வேற யாருமே இல்லை, அவன் தனித்தவன், அவன் தன்னுடைய நபியாகிய அல்லாஹ்வுடைய அடிமையாகிய ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பண்ணா, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினான். தன்னுடைய அடியாராகிய நபிகள் நாயகத்திற்கு அவன் உதவி செய்தான். அவன் தன்னந்தனியாக இருந்து பெரும் கூட்டத்தை அல்லாஹ் தோற்கடித்தான் என்பது இந்த தஸ்பீஹாத்துடைய பொருளாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபாவுல நிறைய ஓதுனாங்கல்ல. உங்களுக்கு சஃபா இன்ன சஃபாவுல் மர்வத் அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. அப்புறம் அல்லாஹு அக்பர் தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும், லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒரே ஒரு திக்ர் என்ன என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வனஸர அபுதா வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்கிற இந்த திக்ரை ஹாஜிகள் சஃபாவிலும் ஓதிக்கொள்ள வேண்டும், மருவாவிலும் ஓதிக்கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி என்னென்ன திக்ர்களை சொன்னாங்களோ, அது எப்படி சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணி அமல்படுத்தி பெருமக்களுக்கு எடுத்து சொன்னாங்களோ, அது போன்ற நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து நாம் எல்லோருக்கும் இந்த உலகத்திலும் எல்லா விதமான நிஅமத்துகளை, ஃபாயிதாக்களை, உதவிகளை, அருள்களை நம்மீது அல்லாஹ் பொழிய செய்து நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தின் வாரிசுகளாக ஆக்கி நாம் எல்லோரையும் நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இதுபோன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.